கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு கட்சிகளின் சார்பில் போட்டியிட நினைக்கும் வேட்பாளர்கள் பற்றிய செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிட ஏராளமானோர் விண்ணப்ப மனு அளித்திருந்தாலும் சிலரது பெயர்கள் மட்டுமே தொண்டர்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. குளித்தலை மேற்கு ஒன்றிய செயலாளராக இருக்கும் விஜய விநாயகத்துக்கே வாய்ப்பு கிடைக்கும் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். இவர் குளித்தலை ஒன்றிய பெருந்தலைவர் பதவி வகித்தவர். அதேபோல குளித்தலை தொகுதிகள் 4 முறை வெற்றி பெற்ற பாப்பா சுந்தரத்தின் மகனும் குளித்தலை மேற்கு ஒன்றிய செயலாளருமான எஸ் கருணாகரனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்க்கின்றனர். இவர்களை தவிர தற்போது கரூர் மாவட்ட பொருளாளராக இருந்து வரும் MS கண்ணதாசனும் வேட்பாளர் போட்டியில் இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. இவர் 2001 முதல் 2016 வரை கரூர் மாவட்ட கவுன்சிலராகவும் 2020 முதல் 2025 வரை கரூர் மாவட்ட ஊராட்சி குழு தலைவராகவும் பதவி வகித்தவர். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தற்போது குளித்தலை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வரும் மாணிக்கத்துக்கே மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் என அவரது ஆதரவாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். தோகைமலை கிழக்கு ஒன்றிய செயலாளராக இருந்து வரும் ராமர் மீண்டும் வாய்ப்பு பெறுவார் என்பது இன்னொரு தரப்பின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இவர் 2016 முதல் 2021 வரை குளித்தலை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஆனால் திமுக மாநில வர்த்தக அணி துணை செயலாளராக இருந்து வரும் பல்லவி ராஜாவுக்கு தான் இந்த முறை வாய்ப்பு கிடைக்கும் என்று கருத்தும் திமுகவினர் மத்தியில் நிலவுகிறது. இவர் 1996 முதல் 2016 வரை குளித்தலை நகர்மன்ற தலைவர் மற்றும் நகர்மன்ற துணைத் தலைவராக பதவி வகித்தவர். இவரது மனைவி சகுந்தலா பல்லவி ராஜா தற்போது நகர்மன்ற தலைவராக இருந்து வருகிறார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தற்போது மாநில மகளிர் துணைத் தலைவராக இருந்து வரும் மீனா வினோத்குமாருக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இவர் 2 முறை நகராட்சி கவுன்சிலராகவும் முன்னாள் மண்டல தலைவராகவும் இருந்து உள்ளார். கூட்டணியில் இந்த தொகுதி பாரதிய ஜனதாவுக்கு ஒதுக்கப்பட்டால் இவருக்கு போட்டியாக மேலும் பலர் களமிறங்க தயார் நிலையில் இருப்பதாக அக்கட்சியினர் கூறுகின்றனர். காங்கிரஸ் கட்சியில் தற்போது தோகைமலை தொகுதி தலைவராக இருந்து வரும் தமிழ்ச்செல்வன், குளித்தலை நகர தலைவராக இருந்து வரும் பி சத்தியசீலன் ஆகியோர்களது பெயர்கள் காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் அதிகம் பேசப்படுகின்றன. தமிழக வெற்றிக் கழகத்தில் கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்து வரும் பாலசுப்ரமணி, தோகைமலை கிழக்கு ஒன்றிய செயலாளரான மு சந்தோஷ்குமார், குளித்தலை மேற்கு ஒன்றிய கழக செயலாளரான மு தமிழழகன் ஆகியோரில் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றனர் அக்கட்சியினர். நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நன்மாறன் அறிவிக்கப்பட்டுள்ளார்.